ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சண்டே இல்லை. நம்ம வீட்டில் வந்து பிரியாணி செய்கிறத வீடியோவில் பார்ப்போம் வாங்க. கறி வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து சிக்கனை வந்து இப்போ வந்து கட் பண்ணி வச்சு விட்ருக்கேன். அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அம்மா பிரியாணி சமைக்குது, வாங்க சாப்பிடலாம் சொல்லு. அம்மா பிரியாணி சமைக்குது, வாங்க சாப்பிடலாம். மஞ்சள் பொடி போட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுறேன் சிக்கனை வந்து. மாட்டுக்கறி அலசி வந்து சிக்கனை வந்து சுத்தம் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து பிரியாணி சமைக்கிறதா இன்னி வேலை. பிரியாணி அரிசி வந்து 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி 3 தக்காளி, 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டியை தூக்கி சூப்பராக செய்யணும்னு சாமி விட்டுருக்கேன். வாங்க கிட்ட கொண்டாந்து காட்டாத, ஆவி அடிக்கும் போன்ல. இப்போ வந்து கறி மசாலா பட்டை போட்டாச்சு. இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். தக்காளியே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து தக்காளியை ஃபுல்லாக வதக்கணும். இப்போ பார்த்துட்டா பிரியாணிக்குள்ளே வந்துடலாமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்காங்க. புதினா மல்லி போட்டு பிரியாணி மசாலா, ஈகிள் பிரியாணி மசாலா தான் எங்கள் வீட்டில் நாங்கள் சேர்ப்போம். அதை போட்டுக்கிறோம். தயிர் ஊற்றிக்கணும். பாரு, ஒரு கப்பு பிரியாணி அரிசிக்கு 2 கப்பு தண்ணி வந்து அளவு ஊற்றி வைக்கணும். அது ஊற்றிக்கணும். வந்து ரைஸ் வந்து 10 நிமிஷம் ஊறிடுச்சு. அரிசியை போட்டுக்கணும். திறந்து வைப்போம்.
சுட சுட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பாய். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.